ஸோ ஹாய் வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திரு கலைஞர் சென்ச்சரி பஸ் டெர்மினலுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா ஒரு சாதாரண பஸ் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து பஸ் ஸ்டாண்டா இல்லை மாலான்றது வந்து நம்மளுக்கே வந்து டவுட் வரும். இதோட உள்ளே போயிட்டு இதோட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வெளியில் வரும்போது இது பெரிய மாலுன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசி ஃபோன் சார்ஜிங் ஸ்டேஷன், அதுக்கப்புறமா வந்து மொபைல் சென்டரு, நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து வெயிட்டிங் ரூமு, அதுக்கப்புறமா வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலு, அண்டு உங்களுக்கு கண்டக்டர்ஸ் எல்லாமே வந்து தங்குறதுக்கான ஒரு ரூமு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து இருக்குது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்று தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் பார்த்துட்டோம்னா வந்து அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அண்டு நம்ம வந்த வேலையை நம்ம வந்து வீடியோவும் போட்டுட்டா நான் பார்க்கறத மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாருமே பார்ப்பாங்கன்றதுனால நான் உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் மட்டும் தான் இங்கே வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சா நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஏன்னா இது வந்து புதுசாக வந்து திறந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மேலே எல்லாமே வந்து சூப்பராக வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வால்ஸில் எல்லாமே வந்து அந்த கிராஸு ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. எஸ். ஸோ இது வந்து முந்தாண்டித்து தான் நம்ம வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி நான் வந்து நிறைய வாட்டி வந்து போயிருக்கேன். ஸோ என்னைக்காச்சும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து திறப்பாங்க, நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணும்னு நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அண்ட் இது சாதாரண பஸ் ஸ்டாண்டு தானே, எதுக்கு வீடியோ இதெல்லாம் எடுத்து போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா வந்து நியூஸில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து காமிச்சாங்க. எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படிடா வீடியோ எடுத்து போடாமல் இன்னும் இருக்கோம்னு நினச்சிட்டு ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 ஏக்கர்ஸ் கொண்ட பஸ் ஸ்டாண்டு. இதில் வந்து 2000க்கு மேற்பட்ட பஸ் எல்லாமே இங்கே வந்து பார்க் பண்ணலாம். ஸோ நம்ம வெளியிலே நின்று பேசாமல் நம்ம வந்து சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா திரு கலைஞருடைய ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவரோட கையில் வந்து ஒரு புக் மாதிரி கொடுத்து அதில் வந்து எழுதுகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நின்று தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலி இதோட மேலே எல்லாமே நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேலே வந்து அந்த உதய சூரியன் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தானே வந்து கட்டினாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த சிம்பிள் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து 400 கோடி வந்து செலவு பண்ணி இவ்வளோ அழகான ஒரு மாலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு நார்மல் பஸ் ஸ்டாண்டு தான். பட் இருந்தாலுமே வந்து இது பார்க்கறதுக்கு வந்து ஷாப்பிங் மால் மாதிரியே இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து இதை நான் மால்னு சொன்னேன். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட பஸ்ஸை நம்ம வந்து பார்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹெல்த் கேர் இருக்குது, அப்புறமா ஃபார்மசி இருக்குது, எக்ஸ்கலேட்டர்ஸ் இருக்குது, எலிவேட்டர்ஸ் இருக்குது, சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, ஃபேஸ் ரெகக்னேஷன் கேமரா இருக்குது, அண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அண்டு கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹேண்டிகேப், அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஓல்ட் ஏஜ்னால் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாமே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்குது. ஸோ அண்டு உமன்ஸ்க்கு செப்பரேட் டாய்லெட், அண்டு ஜென்ஸுக்கு வந்து செப்பரேட் டாய்லெட்டு, அண்டு டிரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்டு 100 ஷாப்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. அந்த இதில் நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. டாய்ஸ் ஆகட்டும், மொபைல்ஸு எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் இடம் வந்து தனியாக வந்து ஒரு இருக்குது. அண்ட் இது மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது வந்து பஸ் ஸ்டாண்டா இல்லை வந்து மாலான்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், இன்னும் உள்ளெல்லாமே வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றாவே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைபே வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டரில் வந்து மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. எஸ், ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப்ஸு அதெல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து வரணும். பட் இங்கே சும்மா வந்து பேனரை மட்டும் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறைய ஷாப்பிங் மால்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வரும், ஸ்டோர்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் ஷாப்பு அண்ட் இது வந்து பரிசு பொருட்கள் கிஃப்ட்டு ஷாப்பு அது வரப்போகுது. அண்ட் இது வந்து பொம்மைகள் கடை, பொம்மைகள் விற்கிற கடை, டாய் ஷாப்பு. எஸ், எஸ், ஹேண்ட்பேக்குக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது பாருங்க ஈஸ். அண்டு நம்ம போடுற காலணிகள் ஃபுட்வேர்ஸ் அதுக்கு ஒரு ஷாப் இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கடை. அப்பா எவ்வளோ ஷாப்பு! ஸோ இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டு நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அது வந்து செஞ்சிருச்சு. பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. பட் இனிமேல் நம்ம கையில் தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒப்படைச்சிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டை. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நீட்டாக வைக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாண்ட் எப்போவுமே நம்மளுக்கு வந்து இருக்கும். வந்து நீங்கள் பஸ்ஸில் தான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ கார் எங்கே பார்க் பண்ணுறது தான் வந்து தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கவலையே படாதீங்க. இங்கே வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்டு டூ வீலருமே நீங்கள் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்துட்டு இங்கே பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் வந்து எந்த ஊருக்கு வேணாலுமே வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியுமே வந்து இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து என்ட்ரி ஆனோடனே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ஸோ அது உள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அந்த நிறைய மால் எல்லாமே வந்து கீழே வந்து கார் பார்க்கிங் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து பிக்சரை கூட நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் வந்து போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வால் எல்லாமே இங்கே வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழேயுமே வந்து ஃபுல்லாக வுட் ஃபினிஷிங் வந்து இருக்குது. எஸ், பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பஸ் ஸ்டாண்டை நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். எஸ், இது வரைக்கும் இருந்த நான் வந்து நிறைய பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாமே வந்து போயிருக்கேன். ஆனால் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுமே வந்து இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸை கொண்டு இருக்காது. ஸோ அண்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டே வந்து இது தான். ஸோ இன்னொன்று ஒரு விஷயமும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வேறு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க, பஸ் எப்படா கிடைக்கும்னு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து நிறைய சீட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பஸ் நிறுத்தும் போது எல்லாமே வந்து கீழே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. பஸ்ஸு பார்க் பண்ணுற போது வந்து உங்களுக்கு வந்து நிறைய சீட்டிங்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அண்டு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உட்காரிங்க பிளேஸ் வந்து உங்களுக்கு உட்காரத்துக்கு கிடச்சிருச்சு. பட் ரொம்ப வெயில் அடிக்குது, அனலே தாங்க முடியலன்னா இங்கே வந்து ஃபேனுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள், இது பஸ் ஸ்டாண்டா இல்லை மாலா? எஸ், மால் தானே. ஸோ மேலே இதோட டாப் வியூ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது கைஸ். மேலே வந்து அந்த ஃபுல்லாக கிளாஸால் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எஸ், ஸோ இங்கே வந்து நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஜென்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்டு ஃபீமேல்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் தானே, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் வந்து இருக்கும். ஆல்சோ ரெஸ்ட் ரூம்க்கு இங்கே பஞ்சமே வந்து கிடையாது. நீங்கள் எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட்ஸுக்குமே இங்கே வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் இப்போ இது வந்து புதுசாக திறந்துருக்காங்கல்ல, இனிமே தான் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வரும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 to 3 ஷாப்ஸ் தான் வந்து இருக்குது ஓப்பனில். இனிமேல் வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாமே வரும். ஸோ நிறைய பிளேசஸ்மே வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு.
ஆக்சுவலி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர்ஸுக்கெல்லாமே வந்து ஓட்டி கை வலிக்கும்ல, அதனால் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரூமும் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வெளியில் வந்துச்சு. பாருங்க, இந்த டிசைனே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு யூனிக்காக இருக்குல்ல, இது வந்து எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நைஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லிஃப்ட்டுமே வந்து இருக்குது. லிஃப்ட் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகலை, பட் இனிமேல் தான் வந்து ஒர்க் ஆகும். வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ்கலேட்டர் தான் வந்து இருக்குது, அந்த அப் டவுனுக்கு எக்ஸ்கலேட்டரு. ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டில் போனால் வரும். ஸோ இங்கேருந்து அந்த கீழே வியூ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலி என்ட்ரன்ஸில் வந்து திரு கலைஞர் அவர்களுடைய அந்த சிலை வந்து இருந்துச்சுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வெண்கலை சிலை. ஸோ அதில் தான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸ்கலேட்டரில் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். மேலே நம்ம ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இங்கே பஸ்ஸு நிற்கிற இடத்துல நம்ம வந்து என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ எஸ், இப்படி தான் நம்ம வந்து பஸ் பிளாட்ஃபார்முக்கு போனோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஹாலிடேஸ்லாம் வந்து முடிய போதில்ல, ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸுக்கு எல்லாம் போனோம். ஸோ அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேருந்து நம்ம சென்னைக்கு வரணுன்னா வந்து இந்த கிளாம்பாக்கத்து வழியாக தான் அவங்க வந்து வருவாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ நம்ம இடத்த நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணுன்ற மாதிரி நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டை நம்ம வந்து புதுசாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். எஸ் கைஸ், நம்ம வந்து பஸ் டெர்மினலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஃபோன் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து திருடுறாங்கன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, அது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி தான். அந்த யூஎஸ்பி போட்டோம்னா தான் வந்து அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து கேபிளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போடக்கூடாது. ஸோ அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிளாக வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் வந்து பட் இதில் வந்து உங்களுக்கு அடாப்டர் வந்து மாட்டுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ இங்கே வந்து டேப் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சேர்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பஸ்ஸு நம்மளுக்கு வந்து வர வேண்டிய பஸ் எல்லாமே வந்து வரலைன்னா நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். டைம் பாஸ் பண்ணுற நேரத்தில் ரொம்ப நேரம் பஸ் இன்னும் வரலைன்னா நம்ம இங்கே ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம பஸ் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய எஸ்இடிசி பஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எஸ்இடிசி எஸ் அந்த மாதிரி வந்து ஏசி பஸ்ஸு, ஸ்லீப்பர் பஸ்ஸு, அப்புறம் இங்கேருந்து வந்து தஞ்சாவூருக்கு போகிறது, அந்த பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், அந்த மாதிரி வந்து நிறைய பிளேஸஸ்க்கெல்லாமே வந்து இந்த பஸ் வந்து போயிட்டு வருது. ஸோ நிறைய பேர் இங்கே இனிமேல் வந்து வரப்போகிறாங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா வந்து இங்கே ஆரஞ்சு கலராக வந்து ஒரு போர்டு இருக்குல்ல, அந்த போர்டில் வந்து கரெக்டாக வந்து அந்த பஸ் எல்லாமே வந்து நிற்கிது. எஸ், அங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இருக்குது, திருச்சி இருக்குது. அந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாமே வந்து அந்த பஸ் வந்து கரெக்டாக நிற்கிது. நம்ம வந்து வேறு ஒரு சில பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம வந்து தேடிக்கிட்டு இருப்போம்ல, எங்கடா காஞ்சிபுரத்துக்கு போகிற பஸ், எங்கடா தஞ்சாவூருக்கு போகிற பஸ்ஸுன்னு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம்ல. ஸோ அது வந்து இங்கே வந்து கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு தஞ்சாவூர் போடுற போர்டுக்கு நீங்கள் அப்படியே அங்கே உக்காந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக தஞ்சாவூர் போகிற பஸ் வந்து நம்ம அப்படி நம்மளை நோக்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏறி போனோம்னா வந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா நம்ம அதை வந்து கிளியர் ஆயிரும். ஸோ அப்புறமா நம்ம வந்து தஞ்சாவூருக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிறது வந்து ஃபுல் பஸ்ஸுமே வந்து அழகாக வந்து நிப்பாட்டி இருக்காங்க பாருங்க ப்ளீஸ். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்குது. ஸோ நம்மளும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். எஸ். ஸோ நைட் டைமில் வந்து உங்களுக்கு லைட்னிங்ஸ் கூட வந்து செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பாருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பஸ்க்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ஆனால் ரொம்ப பசிக்குதுன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டால்ஸுமே வந்து இருக்குது. ஸோ நிறையமே வந்து வரப்போகுது. எஸ், இங்கே வந்து நிறைய ஆவின் அண்டு நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து எக்ஸிட் வழியை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸிட் இப்போ நீங்கள் வந்து எங்கெல்லாம் போகணும், எங்கே உங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்னா இங்கே வந்து நம்ம அந்த எல்லோ கலரை வந்து போர்டு வச்சுருக்காங்கல்ல, ஸோ நம்ம கரெக்டாக எங்கே போகணுமோ அதை வந்து நம்மளை கைட் பண்ணோம். நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஓல்டு ஏஜ் அண்ட் உங்களுக்கு வந்து முட்டி வலிச்சதுன்னா நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ஸில் எல்லாமே வந்து போகலாம். ஸோ ஒரு 4-5 கார்ஸ் நம்ம வந்து இங்கேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பிடிச்சி நம்ம வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய்மார்கள் வந்து பால் ஊட்டும் அறை வந்து வச்சுருக்காங்க.
ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஃபீடிங் பண்ணணும்ல, அதுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு அறை வந்து வச்சுருக்காங்க. எஸ் ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து 50 சிசிடிவி கேமராஸ் வந்து இருக்குது. ஸோ நைட்டில் கூட வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நைட் விஷனும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சேஃபான இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் ஹால் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எஸ் நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே 2 வீலர்லேயே வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாமா? ஃபுல்லாக இந்த பஸ் ஸ்டாண்டை நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே தான் கைஸ் உங்களுடைய காரு இல்லைனா 2 வீலர் நீங்கள் வந்து பார்க் பண்ணணும். ஸோ அதுக்காகவே வந்து சார்ஜ் எல்லாமே வந்து இருக்குது எக்ஸ்ட்ராவாக. எஸ் இங்கே சுற்றிலுமே வந்து பாருங்க கைஸ், இந்த ஃபுல்லாகவே வந்து நிறைய கார்டனிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.